பஞ்சாப் டெல்லி போட்டி பாதியிலே நிறுத்தம். ஐபிஎல் போட்டி நடக்குமா? ஆர்சிபி தான் கப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து ஐபிஎல் போட்டி நடக்குமா அப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி விளக்கணும் அப்படின்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். பஞ்சாப்க்கு என்னன்னே தெரில, எங்கிட்டு போனாலும் அடி விழுவுது அப்படின்னு தான் சொல்லணும். மழைக்காக ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வாங்கினாங்க. இன்றைக்குமே வந்து மழை பெஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேயஸ் ஐயர் சொன்னார். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னையா அவர் பேட்டிங் எடுக்கிற மழை பெய்யுது அப்படின்னு நல்லா கணிச்சு வந்தார். அவங்க ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கல், கோலி, ஜாஸ் பட்லர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் வந்து எல்லாரும் எப்படி பொழந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நியூ பேராக வந்து சிம்ரன் சிங்கும் பிரயான் சாரியாவும் போட்டு பொலன்னு பொழந்தாங்க. அவர் ஒரு 70 அடிக்க இவர் ஒரு 50 போட்டு பார்த்தீங்கன்னா ரணகலப்படுத்திட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே 2 பேருமே வந்து 100 போட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே தான் சார் நட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நட்டு கரெக்டான டயத்தில் வந்து விக்கெட் எடுத்திருந்தார். போன மேட்சும் மழை பெஞ்சு வந்து நட்டு வந்து பார்க்க முடியல. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நட்டு தான் வந்து ஓவர் வந்து வீச வந்தார். ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தார். இன்னொரு ஓவர் வீச வந்தப்போ பார்த்தீங்கன்னா பிரயான் சாரியா வந்து 70 ரன்னுக்கு அவுட் ஆகியிருந்தார். இங்கிட்ட வந்து பொலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் சிம்ரன் சிங். ஸ்ட்ரேயஸ் ஐயர் வந்து அப்போ தான் வந்தார் உள்ள. பார்த்தீங்கன்னா லைட்லாம் அப்படியே வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருது. தொழில்நுட்ப காரணமாக இன்னைக்கு போட்டி ரத்து, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 15ன்னு நினைக்கிறேன், அவங்க 16 அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இல்லை, 14-16 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டெல்லிக்கு இதுக்கப்புறமேட்டு ஒரு 2 மேட்ச் இருக்குது. தரம்சாலாவில் இன்னொரு மேட்சே நடக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. அடுத்து மும்பை கூட நடக்கக்கூடிய மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா வாங்கடையில் கொண்டு போகிறாங்க, இல்லை நரேந்திர மோடி ஸ்டேடியத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு சொல்கிறதா எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்ல வரல, போக விரும்பல. அது சொல்கிற விஷயங்களுக்கு நான் வரேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேல அதிகமாக யார் ஜெயித்தாங்களோ அவங்களுக்கு வந்து கப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த அவேல் அதிகமாக ஜெயிச்சது யாருன்னா ஆர்சிபி அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயங்கள் என்ன போகுது அப்படின்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த மாதிரி பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்பவே கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம டிவி பார்க்கும் போதே நம்மளுக்கே வந்து அப்படி ஒரு இதாக இருக்குது, என்னன்னா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எதுவும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ அடுத்தடுத்து இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்குது. எந்த மக்கள் யாருமே வந்து பயப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் சேஃபாக இருங்க, எந்த ஒரு இதுவுமே நடக்காது. நீங்கள் அந்த பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து நீட்டாக பண்ணிகிட்டு இருப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இப்போ ஐபிஎல் விஷயத்துக்கு நம்ம வருவோம். எவ்வளோலாம் போயிட்டுருக்கு, உனக்கு கிளுகிழப்பு கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண நம்ம பொழப்பு என்ன பண்ணுறது, இந்த 2 மாதம் மட்டும் தான் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ண முடியாது, அதுக்காண்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வீரர்கள்லாம் சேஃப்டி பர்பஸ் காரணமாக ஐபிஎல் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன, கோவிட் டைத்தில் வந்து ஒன்று பண்ணாங்கல்ல, அதாவது வந்து ஆடியன்ஸே இல்லாமல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைப்பா இதுக்கப்புறம் போட்டிகள் வந்து நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 8 தான் ஆகுது, May 8 தான் ஆகுது, 25 தான் ஃபைனல். இன்னும் பார்த்தா ஒரு 10 to 15 நாள் கிட்ட இருக்குது. ஒரு 17 நாள் வந்து நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது பதிலாக டேரெக்டாக பிளே ஆஃப் போயிடலாம் அப்படின்ற விஷயங்களும் போயிட்டுருக்கு. அப்படின்ற மாதிரி எல்லாமே காதுபட வந்த செய்திகளாக தான் இருக்க ஒளி, எதுவுமே உறுதிப்படுத்த தகவல். ஆனால் இனிமேல் தரம்சாலாவில் மேட்ச் நடக்காது அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் இருக்க அடுத்த எல்லா மேட்ச் வந்து ஒன்று அவங்களோட யார் கூட போட்டி போகிறாங்களோ அவங்களோட அவேக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அவங்களுக்கு 2 போட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மேட்ச் வைக்காமல் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. கோவிட் டயத்தில் நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, வீரர்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவிட் தொற்று வந்துச்சு. அவ்வளோ சேஃப்டியாக பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கோவிட் தொற்று வந்துச்சு. அப்படியே பாதியில் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கண்டினியூ பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் விட்டதுலேருந்து. இந்த டைம் வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ரேஸுக்கு வந்து நெருங்க ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறமேட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்க வீரர்களோட சேஃப்டி பர்பஸ், அப்புறமேட்டு மக்கள் அவங்களோட சேஃப்டி, இது எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுகள் இன்னும் ஒரு சில தேதிகளில் வந்து தெரிஞ்சிடும். இப்போதைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நியூஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதல் இந்த மாதிரி நியூஸ்கள் தான் போயிட்டுருக்கு. ஐபிஎல்லை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஒவ்வொரு சில சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில குறுஞ்செய்திகள், தகவல்கள் இந்த மாதிரி இடத்துல ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஓப்பனாகவே ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஐபிஎல் போட்டி என்பது தேவைதானா, இந்த பொழுதுபோக்கு என்பது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பஞ்சாப் டெல்லி இவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து
கிரகம் சரியில்லையா இல்லை பிரீத்தி ஜிந்தா அக்காவுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. அவங்களுக்கு தொடர்ந்து இந்த 2 மேட்ச் அந்த மாதிரி தான் ஆச்சு. டெல்லிக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. இல்லை பிளே ஆஃப் டேரெக்டாக பிளே ஆஃப் போயிடலாமா, இல்லைப்பா ஆர்சிபிக்கு சாலா கப்புக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி உங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.